வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். நேற்றைய வீடியோல இந்திய செய்தி ஊடகங்கள் பங்களாதேஷ் துருக்கியிடம் இருந்து வாங்கிய பைரக்டர் ட்ரோன்களை இந்தியாவை உளவு பார்ப்பதற்கு பயன்படுத்துவதா செய்தி வெளியிட்டதா சொல்லியிருந்தோம். ஆனா பங்களாதேஷ் இந்திய ஊடகங்கள் வெளியிட்ட செய்தி ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியா வேணுமென்றே தங்கள் மீது பழி போடுவதா அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில பங்களாதேஷோட திருட்டுத்தனம் தற்போது வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயம், பங்களாதேஷ் எப்படி இந்தியாவிடம் கையும் களவுமா மாட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்து இந்தியா ஒரு அதிநவீன ட்ரோனை நார்த் ஈஸ்டர்ன் செக்டார்ல பறக்க விட்டு சோதனை நடத்தியிருக்காங்க. அது என்ன ட்ரோன்? இந்த ட்ரோன் இந்திய படையில் இணைவதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இந்தியா சோதித்திருக்க ட்ரோனோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சமீப காலமா சீன உளவு கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பகுதியில அதிகமா நடமாடுது. அது மட்டும் இல்லாம சீனாவுடைய நீர்மூழ்கி கப்பல்களும் இந்திய பெருங்கடல் பகுதிக்குள் உலா வருது. இந்த விஷயங்கள் இந்தியாவுடைய கடல்சார் பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்குது. இந்த அச்சுறுத்தல்களை சமாளிப்பதற்கு இந்தியா 100 சப்மரீன்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்த இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா செயல்படுத்த உள்ள அந்த பிரம்மாண்ட திட்டம் என்ன? எப்படி சீனாவுடைய அத்துமீறல்களை இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியா சமாளிக்க திட்டமிட்டிருக்காங்க? இந்தியா களமிறக்க உள்ள நீர்மூழ்கி கப்பல்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நேற்றைய வீடியோல பங்களாதேஷ் ராணுவம் துருக்கியிடம் இருந்து வாங்கிய பைரக்டர் TB2 ட்ரோன்களை இந்திய எல்லையில பயன்படுத்த நம்ம சொல்லியிருந்தோம். அந்த செய்திய பங்களாதேஷோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பொய் செய்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்திய எல்லையில தாங்கள் பைரக்டர் ட்ரோன்களை பயன்படுத்தவே இல்ல அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இந்திய ஊடகங்கள் கிடைக்கக்கூடிய செய்திய வெரிஃபை பண்ணாம இது போன்ற பொய் செய்திகளை பரப்புவதா பங்களாதேஷ் இந்திய ஊடகங்கள் மீது குற்றம் சுமத்துறாங்க. அதாவது இந்திய ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, பங்களாதேஷ் இந்திய எல்லைக்குள் உளவு பார்ப்பதற்கு இந்த பைரக்டர் ட்ரோன்களை சமீபத்துல பயன்படுத்தியதா குற்றம் சுமத்துறாங்க. அதாவது பங்களாதேஷோட சார்சம் அப்படிங்கிற பகுதியில இந்த ட்ரோன்களை பங்களாதேஷ் இயக்கி இருக்காங்க. இந்த சார்சம் பகுதி வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தோட பனாகயோன் பகுதிக்கு அருகில் உள்ள பகுதி. இந்த பகுதியில டிசம்பர் 3ஆம் தேதி பங்களாதேஷ் பைரக்டர் ட்ரோன்களை பயன்படுத்தி இந்திய எல்லைக்குள் உளவு பார்த்ததா இந்திய செய்தி நிறுவனங்கள் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில பங்களாதேஷை சேர்ந்த CA பிரஸ் விங் ஃபேக்ட் செக் அமைப்பு இந்திய ஊடகங்கள் வெளியிட்ட செய்திய பொய் செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்திய ஊடகங்கள் தற்போது பங்களாதேஷோட பைரக்டர் ட்ரோன் பறந்த ஃபிளைட் டீடைல் மேப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது டிசம்பர் 3ஆம் தேதி பைரக்டர் ட்ரோன்கள் பங்களாதேஷ்ல பறப்பத இந்திய ராணுவத்தினர் கண்டுபிடித்ததாகவும் அந்த ட்ரோன் எந்த இடத்துல எல்லாம் பறந்து திருப்பி பங்களாதேஷுக்குள்ள சென்றிருக்கு அப்படிங்கிற தெளிவான ஒரு மேப்பை வெளியிட்டிருக்காங்க. இதுல இருந்து இந்திய ஊடகங்கள் வெளியிட்ட செய்தி பொய் செய்தி கிடையாது அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கு. அதாவது சும்மா வெறுமன பைரக்டர் ட்ரோன்களை பங்களாதேஷ் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லல. அந்த ட்ரோன்கள் இந்திய எல்லை பகுதியில எவ்வளவு தூரம் பறந்திருக்கு, திருப்பி அந்த ட்ரோன்கள் பங்களாதேஷ்ல எந்த இடத்துல போய் லேண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் வரைக்கும் இந்திய ஊடகங்கள் வெளியிடுறாங்க. இதனால இனி பங்களாதேஷ் இந்த செய்தியை மறுக்க முடியாது. அதாவது பங்களாதேஷ் தன்னுடைய பைரக்டர் ட்ரோன்களை இந்திய பங்களாதேஷ் இன்டர்நேஷனல் பார்டர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல இயக்கி இருக்காங்க. இதுல இருந்து பங்களாதேஷ் இந்திய எல்லைக்குள் இந்தியாவுடைய மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ், விமான ஓடுதளங்கள் போன்றவற்றை உளவு பார்ப்பதற்கு தான் பைரக்டர் ட்ரோன்களை பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கு. இவ்வளவு தெளிவான ப்ரூஃப இந்திய ஊடகங்கள் வெளியிட்டு இருக்கிறதுனால பங்களாதேஷ் இனி இந்த விஷயத்தை ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுல இருந்து பங்களாதேஷோட திருட்டுத்தனத்தை இந்திய ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க. பங்களாதேஷோட இது போன்ற செயல்பாடுகளுக்கு பிறகுதான் இந்தியாவுக்கு பங்களாதேஷ் மீது இன்னும் சந்தேகம் அதிகம்
அதிகமா வருது. ஏன்னா அவங்க சும்மா பைரக்டர் ட்ரோன்களை இயக்கி சோதனை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல, நாங்க அந்த ட்ரோன்களை இயக்கவே இல்ல அப்படின்னு பச்சையா பொய் சொல்றாங்க. இதுல இருந்து அவங்க ஒரு தவறான நோக்கத்துக்கு தான் இந்த ட்ரோன்களை இந்திய எல்லையில இயக்கி பார்த்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால வரும் நாட்கள்ல இந்தியா பங்களாதேஷ ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். பங்களாதேஷ் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளையும் இந்தியா கண்காணிக்கணும். அப்பொழுதுதான் நமது நார்த் ஈஸ்டர்ன் மாநிலங்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். அடுத்து இந்திய விமானப்படை இஸ்ரேலிடமிருந்து வாங்கிய ஹெரான் MK2 ட்ரோன்களை நார்தன் செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்வர்ட் பேஸ்ல இருந்து இயக்கி சோதனை நடத்தியிருக்காங்க. இந்த சோதனையின் போது ஹெரான் MK2 ட்ரோன்கள் ஹை ஆல்டிடியூட்ல மிக சிறப்பா செயல்பட்டதா இந்திய விமானப்படை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹெரான் MK2 ட்ரோன்னால 32,000 அடியிலிருந்து 35,000 அடி வரைக்கும் பறக்க முடிஞ்சிருக்கு. இந்திய விமானப்படை ஏற்கனவே ஹெரான் MK1 மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்களை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ புதிதாக இஸ்ரேலிடம் இருந்து வாங்கியிருக்க இந்த ஹெரான் MK2 ட்ரோன்கள் பழைய MK1 ட்ரோன்கள்ல இருந்து அப்கிரேட் செய்யப்பட்ட ட்ரோன்களா இருக்குது. இந்த ட்ரோன்கள்னால பல்வேறு விதமான டாக்டிக்கல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் சென்சார்களை எடுத்து செல்ல முடியும். ஹெரான் MK2 ட்ரோன்கள் 32,000 அடிக்கு மேல பறப்பது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா பார்க்க முடியுது. ஏன்னா 32,000 அடிக்கு மேல பறக்கும் பொழுது அவ்வளவு எளிதா இந்த ட்ரோன்களை எதிரிகளால கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி சர்வேலன்ஸ், ரெகனசன்ஸ், இன்டெலிஜென்ஸ் கேதரிங் போன்ற பல்வேறு ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். குறிப்பா ஹை ஆல்டிடியூட்ல உள்ள மலைப்பாங்கான பகுதிகளிலும் இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த ஹெரான் MK2 ட்ரோன்கள்னால தொடர்ந்து 40 மணி நேரம் வரைக்கும் பறக்க முடியும். இப்படி அதிக நேரம் பறக்க முடியறதுனால நீண்ட தூரம் பறந்து சென்று உளவு தகவல்களை இந்த ட்ரோன்கள்னால சேகரிக்க முடியும். இந்த ஹெரான் MK2 ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 500 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை சுமந்து கொண்டு பறக்க முடியும். குறிப்பா சொல்லணும்னா சர்வேலன்ஸ், ரெகனசன் மற்றும் இன்டெலிஜென்ஸ் கேதரிங்க்கு தேவைப்படும் அட்வான்ஸ் சென்சார்ஸ், கேமரா போன்ற விஷயங்களை எடுத்து செல்ல முடியும். இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி ரியல் டைம் ரெகனசன் கேரி அவுட் செய்ய முடியும். ஃபைட்டர் ஜெட் விமானங்களோடு இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி டார்கெட் ஐடென்டிபிகேஷன் ஆபரேஷன்கள்ல பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மற்றும் டாக்டிக்கல் சர்வேலன்ஸ் ஆபரேஷன்லையும் இந்த ட்ரோன்களை பயன்படுத்த முடியும். இது போன்ற பல விஷயங்களை இஸ்ரேல் ஹெரான் MK2 ட்ரோன்கள்ல அப்கிரேட் செஞ்சிருக்கிறதுனால இந்திய கடற்படையோட சர்வேலன்ஸ் மற்றும் ரெகனசன் கேப்பபிலிட்டி மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. குறிப்பா தற்போது பங்களாதேஷ், பாகிஸ்தான் மற்றும் சீன எல்லைய இந்திய விமானப்படையால கண்காணிக்க முடியும். நமது எதிரிகளோட ஒவ்வொரு நகர்வையும் இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி இந்திய விமானப்படையால கண்காணிக்க முடியும். இந்த ட்ரோன்கள் 32,000 அடி உயரத்துல பறக்கிறதுனால தரையில் இருந்து ட்ரோன்களை தாக்க பயன்படுத்தும் ஆயுதங்களான சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், ஆன்டி ஏர்கிராப்ட் ஆர்ட்லரி போன்ற ஆயுதங்கள்னால இந்த ட்ரோன்களை தாக்க முடியாது. இதனால ஒரு யுத்த நேரத்துல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும். அடுத்து சமீப காலங்கள்ல சீனாவுடைய உளவு கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு அடிக்கடி வருது. எப்பொழுதெல்லாம் இந்தியா மிசைல் சோதனைகளை நடத்துறாங்களோ அப்பொழுதெல்லாம் சீன உளவு கப்பல்கள் இந்திய பகுதிக்குள்ள வர்றாங்க. அது மட்டும் இல்லாம சீனாவுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பகுதியில தொடர்ந்து சுற்றி திரியுது. பங்களாதேஷுக்கு ஒரு சப்மரீன் பேஸ கட்டி கொடுத்திருக்காங்க. அந்த சப்மரீன் பேஸ் சீன நீர்மூழ்கி கப்பல்களை நிறுத்துவதற்கு தான் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா பங்களாதேஷிடம் ஒன்னு இல்லனா 2 நீர்மூழ்கி கப்பல்கள் தான் இருக்குது. அதை நிறுத்தி வைப்பதற்கு எதற்காக இவ்வளவு பெரிய சப்மரீன் பேஸ் பங்களாதேஷ் கட்டி இருக்காங்க அப்படின்னு இந்தியா சந்தேகப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு 7,500 கிலோமீட்டர் கடல் எல்லை இருக்குது. இந்த கடல் எல்லைய பாதுகாக்கணும்னா இந்தியாவுக்கு ஒரு வலிமையான கடற்படை தேவை. அது மட்டும் இல்லாம நமது எதிரிகளின் நடமாட்டத்தை இந்திய பெருங்கடல் பகுதியில கண்காணிக்கணும்னா அதிக அளவுல நீர்மூழ்கி கப்பல்களும் தேவைப்படுது. அப்படி அதிக எண்ணிக்கையில நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியா தயாரித்து
இயக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதற்கு அதிகமா செலவாகும். இதை கருத்தில் கொண்டு இந்தியா சிறிய நீர்மூழ்கி கப்பல்களை அதிக அளவுல தயாரித்து இந்திய கடற்படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 100 டன் எடை கொண்ட சிறிய நீர்மூழ்கி கப்பல்களை மிகப்பெரிய அளவுல இந்தியா தயாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதுவும் இந்த 100 டன் எடை கொண்ட சிறிய நீர்மூழ்கி கப்பல்கள் ஆள் இல்லாமல் இயக்கப்படும் நீர்மூழ்கி கப்பலா இந்தியா டெவலப் செய்ய போறாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட 100 டன் எடை கொண்ட நீர்மூழ்கி கப்பல்களை இந்திய கடற்படைக்காக தயாரிக்க போறாங்க. இதன் மூலமா இந்திய பெருங்கடல் பகுதி முழுவதும் இந்தியாவால இந்த சிறிய நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்பி நமது எதிரி நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க முடியும். இந்த சிறிய நீர்மூழ்கி கப்பல்கள் பிரத்யேகமா ஆழம் குறைவான கடல் பகுதியில பயன்படுத்துவதற்காக இந்தியா டெவலப் செய்யறாங்க. இதன் மூலமா இந்தியாவுடைய மேரிடைம் செக்யூரிட்டி மிகப்பெரிய அளவுல வலிமை அடையும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த 100 டன் எடை கொண்ட சிறிய நீர்மூழ்கி கப்பல்கள்ல ஆயுதங்களையும் இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எதிரிகளால் கடலுக்கு அடியில் புதைத்து வைக்கப்படும் கடல் கன்னி வெடிகளையும் இந்த ஆளில்லா சிறிய நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி நீக்க முடியும். அது மட்டும் இல்லாம பல்வேறு விதமான சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ இந்த நீர்மூழ்கி கப்பல்கள்ல பொருத்தி இந்தியாவால இந்திய பெருங்கடல் பகுதி முழுவதையும் கண்காணிக்க முடியும். இந்த சிறிய நீர்மூழ்கி கப்பல்களை பிரத்யேகமா அரேபியன் சி மற்றும் பே ஆஃப் பெங்கால் பகுதியில பயன்படுத்துவதற்காக இந்தியா உருவாக்குறாங்க. சிறிய நீர்மூழ்கி கப்பலா இருக்கிறதுனால இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் அதிவேகமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியும். இந்திய கடற்படையில ஏற்கனவே நீர்மூழ்கி கப்பல்கள் மிகப்பெரிய அளவுல பயன்பாட்டுல இருந்து வருது. இப்போ கூடுதலா 100க்கும் மேற்பட்ட சிறிய நீர்மூழ்கி கப்பல்களை இந்திய கடற்படையில் இணைப்பதன் மூலம் இந்திய கடற்படைக்கு இந்த சிறிய நீர்மூழ்கி கப்பல்கள் ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளேயரா இருக்கும். மலாக்கா நீரிணை பகுதி வழியாக இந்திய பெருங்கடல் பகுதிக்குள் எந்த கப்பல்கள் நுழையுது, அந்த கப்பல்கள் எந்த இடத்தை நோக்கி செல்லுது அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த சிறிய நீர்மூழ்கி கப்பல்களை வச்சு இந்தியாவால கண்காணிக்க முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் 100 டன் எடை கொண்ட சிறிய நீர்மூழ்கி கப்பல்களா இருக்கிறதுனால இந்த கப்பல்களை இயக்க ஆகும் செலவு ரொம்ப குறைவா இருக்கும். இது போன்ற சிறிய நீர்மூழ்கி கப்பல்களை இந்திய கடற்படையில் இணைப்பதன் மூலம் இந்தியாவுடைய கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.